ஹாய், ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து ஹேவல்ஸ் இந்தியா லிமிடெட். யூஸ்வலாகவே நமக்கு தெரியும் ஹேவல்ஸ்னாலே நமக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னு. அண்ட் ஹேவல்ஸோட என்னுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 1478 ருபீஸ் இருக்கு. இதோட ஆர்ஓஇ பார்த்தீங்க அப்படின்னா 18.8% இருக்கு. அண்ட் இதில் ஹேவல்ஸ் வந்து எதனால இப்போ கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஃபினான்ஷியல் இயர் நாளைக்கு அக்டோபர் 17 நமக்கு ஷெட்யூல் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அதோட நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ வந்து நமக்கு ட்ராப் ஆயிட்டு இருக்கு. அதோட ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் இப்போ வந்து சம்மர் இல்லை இல்லையா, ஏன்னா அது கூலிங் ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் டிமாண்ட் இல்லை, அதனால கூட இருக்கலாம். அண்ட் கேபிள்ஸ் வயர் செக்மெண்ட் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் க்ரோத்ல இருக்கு, அதனால நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு க்ரோத். அண்ட் இதோட ரீசன்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவல்ஸ் வந்து போர்ட் மீட்டிங் இருக்கு நாளைக்கு. அதுல வந்து நமக்கு செகண்ட் குவார்டர் அண்ட் ஹாஃப் இயர் எண்டட் செப்டம்பர் வரைக்கும் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நாளைக்கு மீட்டிங்ல சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டரோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து நமக்கு 14% நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் 6% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு சேல்ஸ்ல. அண்ட் இதோட எலக்ட்ரிக் கன்சியூம் டியூரபிள்ஸ் செக்மெண்ட் வந்து நமக்கு ஓரளவுக்கு ஓகே, லைக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. அண்ட் இதோட எக்ஸ்பென்ஷன் லைக் ஹேவல்ஸோட நியூ வெஞ்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை எப்படிலாம் எக்ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா சோலார் எனர்ஜியில கொண்டு வர போறாங்க. அதை வந்து சிசிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காம்படிஷன் கமிஷன் ஃபார் இந்தியா. இது வந்து நியர்லி பிளான் பண்ணப்பட்ட ஸ்டேக் வந்து எவ்வளோ அப்படின்னா அக்விசிஷன் வந்து 8.90% இருந்து 9.24% வரைக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் என்ட்ரி மாதிரி தான் ரினியூவபிள் எனர்ஜி மார்க்கெட்ல. அண்ட் இவி சார்ஜிங் இதுல வந்து கம்பெனி எப்படி பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர் மார்க்கெட்குள்ள கொண்டு வந்து அது மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் கெப்பாசிட்டி, அந்த மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வந்து எப்படின்னா எக்ஸ்பெண்ட் பண்றாங்க, 340 crore எக்ஸ்பெண்ட் பண்றாங்க. அண்ட் இது வந்து ஃபுல்லாமே ஆதார் ஃபெசிலிட்டி மூலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஆப்ரேஷன் எப்போ ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா செப்டம்பர் 2026 அதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. அண்ட் இதோட அனாலிட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹேவல்ஸ் ஃபால் ஆகுது, எதனால மெயினாக ஃபால் ஆகுது அப்படின்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ். எதனாலனா இப்போ 1 வீக்குள்ள நமக்கு வந்து -5.37% கம்மியாயிருக்கு கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் வீக்குள்ள. அண்ட் சென்செக்ஸ் வந்து -2.66%. இது வந்து டிக்ளைன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 2.32% ஸ்டாக் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இதனால தான் நமக்கு ஹேவல்ஸ் வந்து இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாகிறதுக்கான காரணம். அண்ட் இதோட ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருமே தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் லைக் அயன் பாக்ஸ், ஹீட்டர் ஆகட்டும், இல்லை ஃபேன், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் இல்லையா. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கம்பெனிக்கு கீழே தான் வரும். அண்ட் இதோட மேஜர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு ஏசி, ஃபேன், கூலர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அண்ட் இதுல சாரி லாஸ்ட் டைம் மறைச்சிக்கலாம். அண்ட் இதுல நமக்கு இன்னோட ப்ரைஸ் வந்து 1476.80, லைக் அது இன்னும் நமக்கு க்ளோஸ் ஆகலை இல்லையா, மார்க்கெட் 330 க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அப் அண்ட் டவுன் வந்துட்டே இருக்கு. அண்ட் இப்போ இந்த ஹேவல்ஸ் வந்து 5 இயர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் 5 இயர் கிராஃப் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து 1504. அண்ட் இதுல வந்து ப்ரியார் ப்ரைஸ் டிவிடெண்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 0.97. ஸோ மெயின் ரீசன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதுக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சம்மர் இல்லாததுனால அண்ட் அந்த ஸ்ட்ராங் க்ரோத் ஆஃப் வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்னால நமக்கு அவ்வளோ மூவிங் இல்லை இப்போதைக்கு ப்ராடக்ட். அண்ட் இது ஷார்ட் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் தான், ஏன்னா 1 வீக்குள்ள நமக்கு இவ்வளோ கம்பேரிசன் இருக்கு. அண்ட் இது வந்து அந்த கிராஷை உடச்சிட்டு திரும்ப மேலே வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். அண்ட் இன்னொரு வீடியோவோட நான் இன்னொரு இதில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ராஜி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூவர்ஸ். பாய்.